தைரியம் இருந்தா எனக்கு லவ் லெட்டர் கொடுப்பேன். நீ யாருன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாய். நான் யாருன்னு தெரியுமா? உனக்கும் மேல HR. உன் சம்பளம் எவ்வளோ? வெறும் 10,000 ரூபாய். என்னோடது 1,00,000. நீ என்ன பண்ணு, உனக்கு ஏற்ற மாதிரி 5,000 10,000 வாங்குற பொண்ணா பார்த்து லவ் பண்ணிக்கோ. வேணா கல்யாணம் கூட பண்ணிக்கோ. வாழ்க்கைக்கு பணம் காசெல்லாம் முக்கியமே இல்லைங்க. காசு இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கூட பிடுங்க முடியாது. 2 மனசு ஒத்து போனாலே போதுங்க. நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், மனசு ஒத்து போனா அது ஒத்து போகணும்னு பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி லவ் லெட்டர் அது இதுன்னு தூக்கிட்டு என் பின்னாடி திரிஞ்ச அவ்வளோதான், மரியாதை கெட்டுரும். ஏங்க ஏங்க இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல? ஆமாம், உன்ன மாதிரி. நான் சொன்னேன்ல இங்கே நல்லா இருக்கும்னு. என்னாச்சு? நீ போய் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் வரேன் முடிச்சிட்டு. சரி, ஓகேவா? இவன் எங்க இங்க? ஹே ராஜ், நீ என்ன இங்க? இல்ல ஆக்சுவலா இது ஓ, தெரிஞ்சிருச்சு. ரைட்டு? இல்ல. இந்த காஸ்டியூமை பார்த்தாலே தெரியுது. ஒருவேளை இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் ஏதாவது பண்றியோ? நான் தான் வெயிட்டர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? இருக்கலாம். இப்ப புரியுதா ராஜ், காசு எவ்வளோ முக்கியம்னு? அன்னைக்கு நீ ஒரே ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போதே நினைச்சேன் இப்படிதான் வந்து நிப்பேன்னு. நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன். அன்னைக்கு மட்டும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், என் நிலைமை உன்னை விட மோசமாயிருக்கும். அன்னைக்கு ஏதோ பெருசா பேசின, காசுலாம் முக்கியம் இல்ல, ரோஸு மனசு ஒன்னா சேரணும் அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தியா உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு? காசு ரொம்ப முக்கியம் ராஜ். அதை புரிஞ்சுக்காதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். நல்ல வேலை, உன்னை ரிஜெக்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கூட உன்னை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், பா நினச்சி கூட பார்க்க முடியல என்னால். இட்ஸ் ஓகே, நான் அங்கே இருக்கேன். மெனு கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துறேன். எங்கே போன இவ்வளோ நேரமா?